ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சென்னைக்கு மண்டல வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 15 மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது திருவொற்றியூர் மண்டலம் 1க்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மண்டலம் 2 மணலி பகுதியை உள்ளடங்கிய பகுதிகளாக இருக்கிறது. இரண்டாவதாக மண்டலம் 3 மற்றும் மண்டலம் 4 லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அதாவது வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராயபுரம் திருவிகா நகரை உள்ளடக்கிய மண்டலம் 5 மண்டலம் 6 பகுதியில் மருத்துவ மற்றும் மருத்துவ கல்வி குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக மண்டலம் 7 மண்டலம் 8 உள்ளடக்கிய அம்பத்தூர் அண்ணாநகர் பகுதிகளுக்கு கைத்தறி துணிநூல் மற்றும் காதித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கோடம்பாக்கம் வலசரவாக்கம் உள்ளடக்கிய மண்டலம் 10, 11 ஆகிய பகுதிகளுக்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் TK பிரபு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆலந்தூர் அடையாறு உள்ளடக்கிய மண்டலம் 12, 13 ஆகிய பகுதிகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மண்டலம் 15, 14 பெருங்குடி சோழிங்கநல்லூர் உள்ளடக்கிய பகுதிகளுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக இன்று காலையில் கூட இந்த பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு மண்டல வாரியாக அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இதனை ஒருங்கிணைக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.